ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நம்ம கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷ்னர் ஷாம்பு போட்டிருக்கு. இது நம்ம ஹெட்னு சொல்கிற நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு தான். இது தீர்ந்து போச்சு மக்களே, அதனால் இதை வாங்கிடணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பீன்ஸு ரொம்ப இப்போ எதுவுமே இதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இது எடுத்தோன்னா இது கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இவ்வளோ பீன்ஸு மட்டுமே 9 ரூபா மக்களே. இது ஃபுல்லாகவே இருந்துச்சு. இப்போ அர்ஜென்ட்டுக்காக இதை எடுத்தோம். இல்லை தான் காய் கடையில் தான் நாங்கள் வாங்கியிருப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வெண்டைக்காய், இது ரெண்டுமே போதும். சாப்பாடு பையனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இது 2 எடுத்துருந்தோம் மக்களே. அப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. லிட்டில் ஹார்ட்டு இதில் 2 எடுத்து, இது பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது 2 எடுத்துருந்தேன். அப்புறம் இது செரி அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியில் உள்ள ஃப்ளேவரில் ஜெல்லி, இது ஒரு பேக்கேஜ் எடுத்துருந்தேன். அப்பப்போ நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி உள்ள மிக்ஸ் ஆகி வர்றது. இதுவுமே ஓகே தான், நம்ம நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும், அதனால் இதை எடுத்துருந்தேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேந்திர பழம் பனானா சிப்ஸு. இது வீட்டில் ஹோம்மேடில் வீட்டில் செய்கிற சிப்ஸு. வீட்டில் இருந்து அவங்க தனியாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே தனியாக வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் மக்களே, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இதில் இன்னொரு ஃப்ளேவர் இது பண்ணோம், ஆனால் ரேட்டு கொஞ்சம் இந்த சிப்ஸுனாலே ரேட் அதிகம் தான். இது 1/2 கேஜி 200 சம்திங் அந்த ரேட்டு இருந்துச்சு. நார்மல் ரேட்டு எல்லா இடத்துலையும் இந்த ரேட்டு வருது. இது டபுள் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. பேக்கேஜ் எல்லாம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு இதில் கொஞ்சம் சாம்பிள்லாம் தந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. நல்லதான் இது நேந்திரம் நல்லதான், நம்மளுக்கு நல்லது எடுத்துக்கணும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது பப்படம். இது என்ன பப்படம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு இதிலே போட்டிருக்கு மசாலா பப்படம் லாங் சிப்ஸ். அந்த நீளமாக இருக்கும் இல்லையா அந்த சிப்ஸ். இது மசாலா ஃப்ளேவர் தான், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே எடுத்த பப்படத்தில் ஃபுல்லாகவே காரம் ஐட்டம் தான் எடுத்தது. இன்னொரு பப்படம் எடுத்துருந்தேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபா. 100 ரூபா கூட போட்டு 100 ரூபாய்க்கு இருக்கலாம். 99 ரூபா போட்டிருக்கு மக்களே. இது பை ஒன் கெட் ஒன்னில் தான் எடுத்தோம். ஒரு இது வாங்கினா இன்னொரு இது ஃப்ரீ, அதுக்குள்ளேயே அட்டாச் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 2 இது இருக்குது. ஏதாவது நம்ம சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சா இது சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஸ்கூலுக்குமே இது நம்ம அவங்களுக்கு கேரியில் வச்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் இதை எடுத்துடணும். 2வது பார்த்திங்க அப்படின்னா லோஷன் நம்மகிட்ட முடிஞ்சிட்டு முந்தி வாங்கினது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின லோஷன். நிவியா லோஷனில் தான், பாடி லோஷன் தான் வாங்கினோம். இது உண்மையிலே நல்லாயிருக்கு மக்களே. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் எடுத்திருக்கோம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 110 ரூபா போட்டிருக்கு. இதில் ஒன்று எடுத்துடணும், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் இது உள்ள ஆரஞ்சு தான் இருக்குது. இதை அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் மக்களே. இது சுண்டவத்தல். இதுவும் சுண்டவத்தலில் பை ஒன் கெட் ஒன் போட்டுருது. சுண்டவத்தல் என்னோடய வீட்டுக்காரங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் சுண்டவத்தல் எடுத்தேன். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 79 ரூபா போட்டிருக்கு. இன்னொன்று இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் சிப்ஸ் பப்படம்னு போட்டிருக்கு. மங்களூர் சில்லி பப்படம். இது நல்லா அந்த காரம் ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சில்லி பப்படங்கிறதுனால பார்த்தேன், சில்லின்னு போட்டிருந்தாங்க. நம்ம எப்பவும் காரமாக தானே சாப்பிட இது பண்ணுவோம், அதனால் இதை எடுத்தாச்சு. இதுவுமே பை ஒன் கெட் ஒன் தான் மக்களே போட்டிருக்கு. உள்ளேயே 2 பீஸ் 2 பேக்கேஜ் இருக்குதுங்க. அது பார்த்தாலே எனக்கு தெரியும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது பாருங்கள். ஒன்று எடுத்துடணும். அதுக்கப்புறமா ராகி சேமியா, அணில் சேமியா எடுத்துருந்தோம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ கப் கேக், சாக்லேட்க்கு உள்ளது. இது ஈவினிங் கெட்டு போகாமல் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவனுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன்.
மார்னிங்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவேன் மக்களே. அதனால் ஈவினிங்க்காக எடுப்பேன். அதுக்கப்புறம்னா இது வந்து நம்மளுக்கு சிக்கன் 65 சிக்கன், ஏதாவது சிக்கன் மட்டும் இல்லை மக்களே, எனக்கு எல்லா 65க்குமே இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். எது பொரிக்கிறது வறுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் மக்களே. அதனால் வந்து இதை எடுத்தேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆடும். 100 கிராம்ங்கிற கொஞ்சம் கொஞ்சம் இதுவும் போடுவேன், வத்தல் தூளும் போடுவேன், மஞ்சள் தூளும் போடுவேன். அதனால் வந்து நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்தேன். இது கொஞ்சம் நாளைக்கு ஓடும். சின்ன பீஸ் எடுத்தால் உடனே தீந்துடுது, மறுபடியும் கடையில் போய் தான் நிற்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்தேன், கிளாத் ப்ரஷ். இது வந்து முக்கால்வாசி நம்ம வாஷிங் மிஷினில் தான் போடுறது. இப்போது ஸ்கூல் போகிறதுனால ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அழுக்கு படுத்துறதுக்கு லைட்டாக அது வந்து தின்னமாக இல்லை பாருங்க, கொஞ்சம் ரப்பர் பதத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் ரப்பராகவும் இல்லாமல் அந்த இதாக இல்லாமல் நல்லாயிருக்கு. அதனால் துணியெல்லாம் உடனே கிழியாது. அந்த இது எடுத்து இதோட ரேட்டு 45 ரூபா. இன்னொரு இது அதிக ரேட்டாக இருந்துச்சு. சரி, கிளாத் ப்ரெஸ்க்கு எதுக்கு அவ்வளோ அமௌண்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒயிட் கலருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இது போதும் அப்படின்னு இதை எடுத்திருக்கேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்ன். இது வந்து பை ஒன், ஆமாம், இது எப்படின்னா பாப்கார்ன் மக்களே. பை 2 கெட் 1 ஃப்ரீ. அதாவது பை 2 வாங்கினா ஒரு இது நம்மளுக்கு ஃப்ரீ போட்டிருக்காங்க. அதோட ரேட்டு 110 ரூபா மக்களே. இது வந்து வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். சாப்பிட்ற பொருள் எடுக்கிறதுல ஒன்றுமே இல்லை. இதில் வந்து சீஸில் செஞ்ச சீஸ் ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. இதில் ஒன்று எடுத்திருந்தேன். இது ஒரு செட்டு எடுத்திருந்தேன். பை 2 கெட்டு 1 ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, எப்போவுமே ஒன்று தான் எடுத்துகிட்டு வருவேன். உடனே எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் 4 பீஸாட்டும் இருக்குது. எப்போனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவனுக்கும் ஏதாவது சாப்பாடு வச்சு கொடுக்கணும், படப்படன்னு குக்கர் வச்சோமா இதை எடுத்து வச்சோமா சாப்பாடு கூட ஈவினிங் அவனுக்கு வந்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்பூன் மக்களே, ஸ்பூன் மெயினாக எடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதில் வந்து எத்தனை 6 பீஸ் போட்டிருக்காங்க. 6 பீஸ் வந்து ஒரிஜினல் ரேட்டு 109 ரூபா. ஆனால் நம்மளுக்கு அவங்க ஆஃபர் போட்டு 89 ரூபா போட்டிருக்காங்க. இந்த அளவு ஸ்பூன் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி, அதில் பார்த்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். இது வந்து கொஞ்சம் குழியாகவும் இருக்கும். ஃபுட் எடுக்கும்போது கொஞ்சம் நிறையாவும் வரும். குழந்தைக்கு இப்போ தான் எல்கேஜி போகிறான் அப்படிங்கிறதுனால அவனோட அந்த பாக்ஸுக்கு இது உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது தனியாக வச்சு அவங்க எடுத்து சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது அதனால் அதுக்கு மேலேயே நம்ம இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஃபுட் பாக்ஸுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோன்னா அவங்களே எடுத்து அப்படி சாப்பிடுவாங்க. அதனால் அந்த ஃபுட் பாக்ஸுக்கு கவர் ஆகிற மாதிரி இந்த ஸ்பூன் இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பூரி வந்து நம்மளுக்கு எம்ஆர்பி ரேட்டு 45 ருபீஸ். இதில் வந்து இது பாப்பாவுக்கு வந்து பொரி, இதுக்கு பேர் பொரி, நான் பூரின்ட்டேன். இது வந்து குட்டி குட்டியாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு போட்டோன்னா அப்படி ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால நான் சும்மா உட்காந்துட்ருக்குறப்போ பாப்பாவுக்கு போட்டு எடுத்து சாப்பிடுவோம். அதனால் இதில் ஒரு செட் எடுத்துட்டேன். ஃபேமிலி பேக் பிரிட்டானியா குட் டே பிஸ்கட் மக்களே. இது ஒரு கேஷ்யூ குக்கி. இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 135 ரூபா. இது ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு கிடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இது வந்து லிம்கா. இது எதுக்கு எடுத்தோன்னா, கொஞ்சம் சாப்பிட்டு முடித்தோடனே சிலது நான்வெஜ்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, அதனால் இது எடுத்துக்கிட்டோம். இது வந்து கோஸு. நான் வெளியே மார்க்கெட்லலாம், அதாவது காய்கறி மார்க்கெட்லலாம் போனேன்னா இந்த மாதிரி கோஸ் எல்லாம் கிடைக்காது. இந்த சைஸு கோஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப பெருசாக கிடைக்காது, வெட்டி தான் தராங்க. இதை வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் மேலெலாம் ரொம்ப பெருசாக இருக்குது, வெட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் இந்த மாதிரி அளவை பார்த்தோன்னே கோஸ் எடுத்துக்கிட்டேன் மக்களே. காய் பொருளெல்லாம் தண்ணி வச்சிடணுன்னு எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் இது வந்து சேனக்கிழங்கு. 1 கிலோ ரேட்டு வந்து 115 ரூபா போட்டிருக்காங்க. எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 682. இது சேனக்கிழங்கு எதுக்கு நான்
இவ்வளோ பெருசு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சேனக்கிழங்கு வந்து நான் பையனுக்கு வந்து எப்போவுமே அதை கட் பண்ணி அவனுக்கு வந்து பொரித்து கொடுப்பேன். என்ன ஃபுட்டு சொல்லலாம், என்னது எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு சாதம், இன்றைக்கி கோவக்காய் சாதம் தான் கொடுத்து விட்டேன். கோவக்காய் சாதத்துக்கு நெத்திலி ஃபிஷ் இருக்குல்ல, அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். இதுவுமே நம்ம வந்து ஏதாவது பீட்ரூட் சாதம் வச்சு இதெல்லாம் பொரித்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே லெமன் ரைஸு அது தக்காளி சோறு அப்படிலாம் நான் கொடுத்தே விட மாட்டேன் மக்களே. ஒரு காய் வந்து இன்க்ளூடிங் ஒரு காயாவது உள்ளே வச்சு தான் நான் கொடுத்து விடுவேன். இப்போ ப்ளஸ் அந்த பொரிச்ச ஃபுட்டு, அதை பொரிச்சதுலேயுமே நம்ம ஹெல்த்தியாக பொரிச்சதை நம்ம கொடுத்து விடலாம். இந்த மாதிரி கிழங்கு வகையில் கிழங்க வந்து பொரித்து கொடுத்து விடலாம். இன்னொன்று பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் அதை வந்து குட்டி குட்டியாக பீஸ் போட்டு அதையுமே ஃப்ரை பண்ணி நல்ல ஃப்ரை பண்ணி கொடுத்து விடுவேன். அதுவுமே நம்மளுக்கு சத்து தான். அதனால் ஃபுல்லாகவே நம்ம அந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு காயும் ஒரு இதுவும் வச்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நிறையாவும் சாப்பிடுவாங்க. அதனால் இது வந்து எவ்வளோ அரை கிலோவுக்கு கூடுதல் எனக்கு வந்துச்சு. இந்த ஒரு பீஸு கரெக்டாக குட்டியாக இருந்தோன்னே டக்குன்னு எடுத்துட்டேன். இது வந்து 78 ரூபா விழுந்திருக்கு. அப்புறம் அதான் இன்னொரு சேமியா, அணில் சேமியா எடுத்தேனே. இது வந்து எலுமிச்சை சேமியான்னு போட்டிருக்கு, லெமன் சேமியா. இதை நான் லெமன் சேமியா வந்து நம்ம செஞ்சுட்டு லாஸ்ட்டு லெமன் ஊற்றி அப்படி சாப்பிடக்கூடியது. நம்ம அப்படி இல்லைனாலும் ஓகே தான், நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படி சாப்பிடலாம். இது வந்து எதுக்கு தந்தாங்கன்னா, இது வந்து நான் லாஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்மகிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் ஸ்வீட் ஸ்பைசினாலே டொமேட்டோவும் ஸ்பைசி மிக்ஸாக இருக்கும்ல, அந்த சாஸ் தான். இதை வந்து எடுத்துருந்தேன், கிசானில் உள்ளது. இதோட எம்ஆர்பி எவ்வளோ, 70 சம்திங். அங்கே வச்சே நான் பார்த்தேன், 70 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. 70 ரூபா என்னமோ வந்துச்சு. ₹75 மக்களே. இது வந்து 70 ரூபா. இது ஆமாம், இது 70 ரூபா போட்டிருக்கு. இது சோயா சாஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாமேன்னு சொல்லிட்டு சோயா எடுத்துருந்தேன். நம்மளுக்கு பெரிய பாட்டிலாம் தேவை மக்களே, இவ்வளோ குட்டி குட்டி பாட்டில் நம்மளுக்கு போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தேங்காய், நம்மளுக்கு எது இல்லையோ அதை எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே, இது ரெண்டு இது எடுத்துருக்குமா, ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தேங்காய் சுத்தமாக கிடையாது, நம்ம வீட்டில் நல்லா தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது. இது வந்து 446 ரூபா போட்டிருக்கு மக்களே. இது வந்து ஃப்ரீ, அதாவது 116 ரூபா நம்மளுக்கு ஃப்ரீ பேக்கேஜ். இதை எடுத்தால் இது ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பை ஒன் கெட் ஒன். அப்புறம் இது மக்களே, அவர் ப்ரைஸ், இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து 300 சம்திங், நம்மளுக்கு வந்து 149 ரூபா. இதோட ப்ரைஸ் 149 ரூபா. ஒரு பீஸ் வந்து 109 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பீஸுங்கும்போது 100, 200, இதெல்லாம் சேர்த்து 300 சில்லற. ஆனால் வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து 3 இதுக்கும் சேர்த்து 149 ரூபா. இதுவுமே ப்ரைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு, என்னால் இதில் ஒன்று எடுத்து. அப்புறம் நம்ம வீட்டில் டெட்டாயிலுமே காலி ஆகிட்டு டெட்டாயில் எடுத்துக்கிட்டோம். டெட்டாயில் வந்து 154 ரூபா. இந்த அளவு, இந்த சைஸ் தான். போனோட்டி தான் எடுத்துருந்தேன். சிலது இதை வச்சு மாப்பு போட்டு துடைக்கும் போது பூச்சி அந்த மாதிரிலாம் வராது, குட்டி குட்டி எறும்பு அந்த மாதிரிலாம் வராது. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மிளகாவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நான் எடுத்துட்டேன். காய் வகைகள், காய் ரொம்பலாம் எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்துருந்தேன். இது மிளகா வந்து இந்த சைஸ் மிளகா வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்க மக்களே. இந்த நீல மிளகா வந்து காய்கறி இது வாங்குகிற இடத்துல கிடைக்க மாட்டேங்குது.
சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்த உடனே நான் எடுத்துட்டேன். மிளகாவுமே நம்மளுக்கு தீர்ந்துட்டு, அதனால் இது எவ்வளோக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222 கிராமில் எடுத்திருக்கேன். இது வந்து ரேட்டு 19 ரூபா போட்டிருக்காங்க. 1 கேஜி வந்து 89 ரூபா போல். நான் 222 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான் மக்களே, இதான் நம்ம வாங்கின திங்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட காளான் எடுத்திருக்கேன். இது காளான் வந்து 75 ரூபா. காளான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் அந்த இதில் எடுத்திருந்தேன். அது வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய, ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல அந்த இது. அதில் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரையும் எடுத்திருந்தேன். அதெல்லாம் உள்ள ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்புறம் இன்னொன்று பச்சை பட்டாணின்னு சொல்லுவோம்ல, அதுவுமே பை 1 கெட் 1 போட்டிருந்தாங்க. அது ரேட்டு வந்து 50 ரூபா. 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது வந்து நான் சொன்னேன்ல, இந்த இது வந்து எதுக்கு தந்தாங்கன்னா, இது ஒரு ஷாம்பு. இது எல்லாமே வாங்கினா 2500 ரூபாய்க்கு வாங்கினா தான் நம்மளுக்கு ஆட்டாவும் சுகரும் தரேன்ட்டு இருந்தாங்க. இது வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து இந்த இது தந்தாங்க. இதுதான் மக்களே.